மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 11 பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நவம்பர் 11 உங்களோட நியூமராலஜி நாள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் எனக்கு ஹாய் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு ஹாய் சொன்னீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன். சரியா? இன்னைக்கு சிறப்பான நாள் அப்படின்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட இன்னைக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள். ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யணும்னா செய்யலாம். யாருக்கிட்ட பேசணும் ஒரு பிரச்சனை முடியும் ரொம்ப நாளாக எழுதிட்டு போகுதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பேசுங்க. ஏதாவது கடன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கொடுங்க. இன்னும் வேகமாக இந்த கடன் வந்து தீர்ந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது படைப்பு சார்ந்த விஷயங்கள் செய்ய விரும்புனீங்க, ஏதாவது கிரியேட்டிவாக செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்காக கூட நீங்கள் முயற்சி செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாள் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சுமாரான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் சுமாராக இருக்குது. நம்ம என்ன பிரச்சனையிலையும் மாட்டிக்கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனைனா நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் இன்றைக்கி நாக்கில் சனி இருக்குது நமக்கு. அதனால் நீங்கள் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக பேசி ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அடுத்தது 1, 3, 4, 5, 6, 8, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்கள் ஆகிய நீங்கள் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சவாலாகவும் மோசமானதாகவும் இருக்கிறதுனால் அதனால் நீங்கள் கம்முன்னு இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு வந்து என்னைக்கு தோணாத பிரச்சனைலாம் இன்னைக்கு தோணும். இது ஏன் நம்ம இவனை கேட்கக்கூடாது அப்படின்னு உண்மையை தான் கேட்பீங்க. இருந்தாலும் அந்த உண்மை அது இன்னைக்கு கேட்கறது பிரச்சனையை பெருசாக்கும். எங்கேயும் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் கடன் கொடுத்தா திரும்பி வராது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் உங்கள் கடன் அடைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக அடைக்கலாம். ஆனால் நீங்கள் தான் யாருக்கும் கடனோ ஜாமீனோ கையெழுத்தோ போடக்கூடாத நாள் இன்னைக்கு. அதனால் தயவு செஞ்சு அதை செஞ்சிடாதீங்க. கூட இருக்கவங்க தான் உங்களை பொடி பறிப்பாங்க. சரிங்களா? அது மட்டுமின்றி கேட்டை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் ஓகேங்களா, அவங்க இன்னும் கூடுதல் ஜாக்கிரதையாக அலைச்சலான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு நியூமராலஜி சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்குறது கிடையாது. ஓகே, நாளை சந்திப்போம்.